ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபன் ப்ரோஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே ஒரு வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றா இருந்துட்டு இருக்கு. ஸோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேரில் தெரிக்க விட்ட 5 கார்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலோட வெறித்தன கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியான் தர்மா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குமரேசன் அண்ட் காருண்யா பங்கம் ஆஃப் த டேடா மாப்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ நண்பா, மறக்காம நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். குமரேசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மச்சான் அந்த கண்ணாடி வீட்டுல நிக்கிறடா நீ எங்கேயோ போயிட்டு அப்படின்னு இருக்காரு. ஆமா நண்பா, கோவிட்-19 கூட நானும் வெளியே சுற்றுலா போயிருக்கேன். கண்டிப்பா அடுத்த டைம் முன்னையும் கூட்டிட்டு போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்குரிய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்குரிய வீடியோவில் 5th பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8 வீல்டு செடான் டொயோட்டோ. ஸோ இந்த காரை உருவாக்கியவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தோனேஷிய நாட்டை சார்ந்த மேற்கு ஜவா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருக்க ரோனி குவானின் அப்படிங்கிறவர் தான் இந்த காரை உருவாக்கியிருக்காரு. ஸோ இவர் ஒரு டாக்ஸி நிறுவனத்தோட உரிமையாளரும் கூட. ஏன் இந்த காரை டிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, செடான் டொயோட்டோ அப்படிங்கிறது இந்தோனேஷியாவில் ரொம்ப பாரம்பரிய காரா இருந்தாலும் ஸோ மக்களுக்கு ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வேணும் அப்படிங்கிறனால தான் இந்த ஒரு காரை உருவாக்கியிருக்காரு. இந்த காரை டிசைன் பண்றதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் 2 முகம் கொண்ட டொயோட்டோ வயோஸ் அப்படிங்கிற ஒரு காரை இந்தோனேஷியாவில் வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த காரை 2018 ரொம்பவும் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவர் வடிவமைச்ச இந்த ஒரு கார்ல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேக் சைட்ல 6 வீல்களும் ஃப்ரண்ட்ல 2 வீல்களும் இருக்கு. ஸோ ஆகஸ்ட் 29, 2018 அன்னைக்கு தான் இந்த ஒரு காரை டிசைன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ண இவர் 8 வீல் கொண்ட செடான் டொயோட்டோவா சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே இந்த ஒரு காருக்கு 80 முதல் 90 மில்லியன் வரைக்கும் செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு, இதுல இன்னும் இன்டீரியர் ஒர்க்ஸ் முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1959 கடோலிக் சைக்ளோன். 1959 கடோலிக் சைக்ளோன் அப்படிங்கிறத வடிவமைச்சர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹார்லி எல்ஸ். இவர் வடிவமைச்ச கடைசி கார் இந்த 1959 கடோலிக் சைக்ளோன் தான். இந்த 1959 கடோலிக் சைக்ளோன் கார் தான் ஸ்டைலிங் அண்ட் டெக்னாலஜிக்கு சோதனை ஓட்டமா இருந்திருக்கு. ஸோ இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்ல பொருத்தப்பட்டிருக்க 319 இன்ஜின் 4 வீல்ஸ்க்கும் தனித்தனியான சஸ்பென்ஷன் தான் இந்த காரோட ஸ்பெஷல். இந்த கார்ல எந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னால இருக்க 2 கூம்பு வடிவத்துல தான் 2 ரேடார் சென்சார்ஸ் பொருத்திருக்காங்க. ஸோ கார் எங்கேயாவது இடிக்க போக்கல டீட்னு ஒரு பீப் சவுண்ட் வரும். இந்த காரை ஸ்பான்சர் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, GMATS, அதாவது ஜெனரல் மோட்டார்ஸ் ஆஃப் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு லோகோல தான் இந்த ஒரு கார் வெளிவந்து. நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெனால்டு குவைட் வித் ட்ரோன். ஸோ எப்பயாவது கார்ல போயிட்டு இருக்குள்ள டிராஃபிக் ஆயிடுச்சுன்னா உடனே எங்க முன்னாடி என்ன நடக்குது அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது. நம்ம ஒரு பசங்க எல்லாம் பஸ்ல இருந்து தெரிச்சு உள்ள ஓடி போய் பார்ப்பானுங்க என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ அது மாதிரியான விஷயங்களை ஈடுபடக்கூடாது அப்படின்றனால தான் இந்த ரெனால்டு குவைட் வித் ட்ரோன் அப்படிங்கிற ஒரு கார் கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கார் கூடயே ஒரு ட்ரோனையே ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க உட்காந்த இடத்துல இருந்து ட்ரோனை பறக்க விட்டு முன்னாடி என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த ட்ரோன் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு லிஸ்ட் போட்டுருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ பஸ் ஸ்டாப்ல உங்களுக்கு யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அந்த ட்ரோனை பறக்க விட்டு அவங்க கையோட கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு. இந்த GPS கூகுள் இல்லாத போது திசையாரிய பயன்படுது அப்படின்னும், கவர்ச்சியான இடங்களை பார்க்கறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீல் லைன் அப்படிங்கிற ஒரு கார் தான். சீல் லைன் அப்படிங்கிற காரை வடிவமைச்சர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எம்பிச் அப்படிங்கிற ஒரு டிசைனர் தான் இந்த ஒரு காரை வடிவமைச்சிருக்காரு. ஸோ பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வர கார் மாதிரியே டிஃபரெண்டா இருக்கும். இந்த காரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கார் தண்ணிலையும் போகும் நிலத்திலையும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட டிசைன்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு கார் எக்ல செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, இதோட இன்ஜின் மாஸ்டர் 13B ரோட்டரி அப்படிங்கிற ஒரு பயங்கரமான இன்ஜினால செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்ணியில 60 மைல் அதாவது 97 கிலோமீட்டர் பர் ஹவருக்கும், தரையில 180 மைல் அதாவது 290 கிலோமீட்டர் பர் ஹவருக்கும் செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வாட்டர் அண்ட் ரோடு ரெண்டுலயும் ஓடக்கூடிய இந்த ஒரு கார் இது வரைக்கும் உலகத்துல யாராலையும் செய்யப்படல அப்படின்னும், இந்த ஒரு காரை வெல்றதுக்கு இந்த ஒரு காரால மட்டும் தான் முடியும் அப்படின்னு கெத்தா சொல்லியிருக்காங்க அந்த கார் கம்பெனி. ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்ன
அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டோ FVT. பார்க்கறதுக்கு வேற்று கிரகவாசிகளோட கார் மாதிரி இருக்கிறனால இந்த ஒரு கார் ரொம்பவும் ஃபேமஸான கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு காரில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டியரிங்கே இருக்காது. அடே ஸ்டியரிங்கே இல்லாமல் எப்படா கார் ஓட்டுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட உடல் அசைவுகளை வச்சு தான் இந்த ஒரு காரை ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம முன்னாடி சாஞ்சா ஃப்ரண்ட்லையும், பேக்ல சாஞ்சா பின்னாடியும், இடது வலதுபுறங்களில் சாஞ்சா டர்னிங்கும் இந்த காரில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரியப்பட காமெடி மாதிரி நான் நிற்க சொன்னா நிற்கணும், உட்கார சொன்னாலும் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த காரில் உட்காந்துக்கிட்டும் ஓட்டலாம், நின்றுக்கிட்டும் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காரை யூஸ் பண்றதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சிடென்ட்டை பெரும்பாலும் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டொயோட்டோ ஹார்ட் அப்படிங்கிற நிறுவனத்தோட திட்டத்துல தான் இந்த ஒரு கார் டிசைன் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனி எந்த நோக்கத்துல இந்த ஒரு காரை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மனிதனுக்கும் காருக்கும் இடையில ஒரு இணைப்பை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்துல தான் இந்த ஒரு காரை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே வேற லெவல்ல இருக்க இந்த ஒரு கார் தான் நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சது. கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். சோ இந்த 5 கார்ல உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதோட ஃபன் ப்ரோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்டேட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இது மாதிரி உங்களுக்கு எந்தெந்த வீடியோஸ் போடணும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்காக நாங்க வீடியோஸ் போஸ்ட் பண்றோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.